இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வெண்ணிலா, ஜோசியர் உன் கையில ஒரு கொம்பு கொடுக்க சொன்னாரு, மறந்தே போயிட்டேன். இந்தா. எதுக்கு அத்தை இது? ஒண்ணும் இல்லம்மா, இது ஒருவேளை உன் அக்கா வேலை செய்ய மாட்டேன்னு அடம் பிடிச்சா யூஸ் ஆகும். அதான் உன்கிட்ட குடுக்க சொன்னாரு. வேலை ஒன்னும் வேகமா நடக்கிற மாதிரியே தெரியலையே. பெரிய மருமகளே, கொஞ்சம் சீக்கிரமா பண்ணு, உள்ள நிறைய வேலை இருக்கு. நீங்க போங்க அத்தை, நான் அக்காவை சீக்கிரம் முடிக்க சொல்றேன். சரிம்மா. ஏண்டி, அன்னைக்கு நடந்த சாரா பிரச்சனைய பத்தி வருண் உன்கிட்ட ஏதாவது சொன்னாரா? சாரா வருணுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆச்சே, அவ எதுக்கு இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் வருண் மேல கொடுக்கணும்? அதான் உன்கிட்ட ஏதாவது சொல்லிருப்பாரோன்னு கேட்டேன். இல்லக்கா, ஒன்னும் சொல்லல. ஆனா அவர் மனசுல ஏன் கேக்குற? அதெல்லாம் என்கிட்ட எதுவும் சொல்லல. கல்யாணத்துக்கு முன்னாடி உன்கிட்ட சாராவை பத்தி ஏதாவது சொன்னாரா? அவங்க ரிலேஷன்ஷிப்பை பத்தி ஏதாவது? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லக்கா, அவங்க ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான். அப்போ வருணும் கூட சந்தோஷமா தான் இருக்காரா? ஆமாக்கா, சந்தோஷமா தான் இருக்காரு. இவகிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை. வருண் சாரா விஷயத்தை முதல்ல அண்ணாமலையாருக்கு தெரியப்படுத்தணும். அப்பதான் பிரச்சனையை சூடு பிடிக்கும். வெண்ணிலா, முடியலடி. என்னக்கா, இன்னும் மாப் கூட முழுசா போட்டு முடிக்கல, அதுக்குள்ள முடியலன்னு சொல்ற? இன்னும் எவ்வளவோ வேலை இருக்கு. ஆமா, போடி. இதுக்கு எனக்கு உடம்பெல்லாம் வலிக்குது, இதுல இன்னும் வேலை இருக்கான். எனக்கு தோஷமே இருந்தாலும் பரவாயில்ல, என்னால இதுக்கு மேல வேலை எல்லாம் செய்ய முடியாது. அக்கா, இது உன் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம், ஒழுங்கா வேலையை செய்ய. இன்னும் கொஞ்ச நேரம் தான்க்கா, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. என் புருஷனுக்கு என் மேல எவ்வளவு அக்கறை, பொண்டாட்டி கஷ்டப்படுறான்னு காஃபி எடுத்துட்டு வராரு. நீயும் தான் இருக்கே தங்கச்சின்னு. ஐயோ மாமா, அக்கா இன்னைக்கு விரதம், டீ காஃபி எல்லாம் குடிக்க கூடாது. எனக்கும் தெரியும், இது வான்மதிக்கு இல்ல, உனக்கு எனக்கும் தான். நீயும் காலையில இருந்து எதுவும் சாப்பிடாம வேலை செய்யறல்ல, இந்த காஃபி குடி.